கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏப்ரல் 30. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனுதினமும் தேவனோடு. இன்றைய தலைப்பு, யார் பார்த்தால் என்ன? அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ரகசிய விதைப்பின் மகத்தான வெற்றி. சிலருடைய கடின உழைப்புகள் பல நாட்களாய் அவர்களுக்கு வெற்றியை தராமல் இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் உலகமே வியந்து திரும்பி பார்க்கும் அளவிற்கு அவர்களுடைய வெற்றி பெரிதா இருக்கும். அதுபோல கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்முடைய அறை வீட்டுக்குள் மறைந்து முடங்குகிறதான ஒவ்வொரு முழங்காலுக்கும், சிந்துகிற ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் நிச்சயமாகவே ஒரு மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கிறது. எனவே கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய வெற்றியின் ரகசியமானது மறைவாக நாம் விதைக்கும் ஜெபமாகிய விதையே. அந்தரங்கத்தில் விதைக்கப்படும் இந்த ஜெபம் ஒரு கட்டத்தில் எல்லாரும் காணத்தக்கதாக பெரிய மரமாக வளர்கிறது. மறைவான ஜெபமே நாம் வெளியரங்கமாய் அறுவடை செய்யும் நிறைவான ஆசீர்வாதமாகும். தானியேலின் மாதிரி, உலகை மெய்ச்சிக்க வைக்கும் பலன். இதற்கு உதாரணமாக தானியேல் தீர்க்கதரிசி உயர் பதவி வகித்த போதும் வேலை தவறாமல் அறைக்குள்ளே தன் முழங்காலை முடக்கினார். அதன் விளைவாக பல காலம் கடந்து இன்றைக்கும் நம் மத்தியிலும் பேசப்படுகிற மிகப்பெரிய அதிசயமான வெற்றியானது அவருடைய வாழ்க்கையில் நிகழ காரணமாய் அமைந்தது. இது போல பிரியமானவர்களே, நம்முடைய வேதனை கஷ்டங்கள் மத்தியிலும் நாம் ஒளிப்பிடத்தில் ஏறெடுக்கிறதான பெருமூச்சோடு கூடிய ஜெபங்கள் நம்மை ஒரு நாள் உலகத்திற்கு முன்பாக வெற்றி சிறந்தவர்களாக எடுத்து நிறுத்தும். உங்களுடைய ஜெபம் உங்களுக்கும் தேவனுக்கும் இடையேயான தொடர்பா, அல்லது பரிசேயனை போல உங்கள் ஜெபத்தை விளம்பரப்படுத்துகிறீர்களா என்பதை சிந்தியுங்கள். மறைவாக ஜெபியுங்கள், நிறைவாக பலன் பெறுங்கள். ஒளிப்பிடத்தில் இருந்து ஒளியாய் உன் வாழ்க்கையில் தேவன் செயல்படுவார். உலகத்தையே மேய்ச்சிலித்து போக பண்ணுவார். தேவன் தாமே உன் அந்தரங்கமான ஜெபத்திற்கு ஆச்சரியமான பலனை கட்டளையிடுவாராக. ஆமீன்.